ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குட்டி கதையில தெரிஞ்சுக்க போறது இறந்து 3 நாட்கள் கழித்து உயிர் பெற்று எழுந்த சாய்பாபாவின் உண்மை கதை பற்றித்தான். வாங்க நேரா கதைக்குள்ள போலாம். இறைவனின் தூதர்களாக மனித வடிவில் இந்த பூமியில் அவதரிப்பவர்கள் மகான்களும் ஞானிகளும். தெய்வத்தின் அம்சமாக அவர்கள் இருப்பதால் அவர்கள் மனித சக்தியை மிஞ்சும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி ஷீரடி என்ற புனித பூமியில் வாழ்ந்த ஸ்ரீ சாய்பாபா புரிந்த ஒரு அற்புதத்தை பற்றி இங்கு காண்போம். ஒரு முறை சாய்பாபா தனது ஆத்ம சீடரான மகால சபாதியிடம் தான் தன் உடலை விடுத்து ஒரு குட்டி பயணம் இறைவனரும் செல்ல போவதாகவும், எனவே 3 நாட்கள் வரை தன் உடலை பாதுகாக்குமாறும், அப்படி தான் 3 நாட்களுக்கு மேலாகியும் உயிர் தெழவில்லை என்றால் தான் இறந்து விட்டதாக கருதி தனது உடலை அடக்கம் செய்து விடுமாறு கூறி தியானத்தில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்திலேயே அவரின் உடல் அசைவுகள் நின்றது. அவரது மூச்சு காற்றும் இதய துடிப்பும் நின்றுவிட்டது. மனிதர்களின் பார்வைக்கு விதிப்படி அவர் இறந்து விட்டார். இதை கேள்விப்பட்டு அவர் இருந்த மசூதிக்கு முன்பு ஏராளமான அவரது பக்தர்கள் கூடி பாபா உயிர் தெழ மௌனமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். 3ஆம் நாள் இவ்விஷயம் சீரடி ஊர் இருந்த மாவட்டத்தின் ஆட்சியருக்கும் அந்த ஊரின் காவல்துறையினருக்கும் எட்டியது. உடனே அவர்கள் அனைவரும் பாபாவின் உடலில் இருந்த ஷீரடி மசூதிக்கு வந்தனர். ஒரு மருத்துவரை கொண்டு பாபாவின் உடலை சோதித்தனர். அவரது உடலை சோதித்த அந்த மருத்துவரும் பாபா இறந்து விட்டதாக அறிவித்தார். இதன் பிறகு அந்த ஆட்சியரும் காவல்துறையினரும் பாபா இறந்து விட்டதால் அவரது உடலை உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டும் என்றும், அப்படி அவரின் பக்தர்கள் அவரது உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை என்றால் தாங்களே அவரின் உடலை அடக்கம் செய்ய போவதாகவும் கூறினார்கள். இதை கேட்ட பாபாவின் சீடரான மகால் சபாதியும் மற்ற பக்தர்களும் பாபா நிச்சயம் உயிர் தெழுவார் என கூறி அந்த அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது நடந்து கொண்டிருக்கும் போதே பாபாவின் உடலில் அசைவுகள் ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது போல் உயிர் பெற்று எழுந்தார் பாபா. இதை கண்ட அந்த அரசு அதிகாரிகள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். பாபாவின் பக்தர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். சாய்பாபாவின் இந்த சித்தாற்றலை கண்டு அதிசயித்த அந்த ஆட்சியர் அதை பற்றிய குறிப்பை அக்கால அரசு ஆவணத்தில் பதிவிட்டுள்ளனர். இன்றைக்கும் ஸ்ரீரடியில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தின் குறிப்பை, சாய்பாபாவின் அற்புதத்தை அரசு ஆவணத்துல இதை பற்றி குறிப்பை நீங்க பார்க்க முடியும். இந்த நிகழ்வுக்கு பிறகு இறந்து 3 நாட்கள் கழித்து உயிர் பெற்று எழுந்த சாய்பாபாவின் அற்புதத்தை பற்றிய செய்தி உலகம் முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. எல்லா திசைகளிலும் இருந்து சாய்பாபாவின் பக்தர்கள் அவரின் அருளை பெற சாய்பாபாவை வேண்டிக் கொண்டு ஷீரடி சென்றனர். ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ சாயி, சீரடி வாசனே நம் சாயி, ஜெகத்குரு சாய்பாபா, ஜெய ஜெய சாய்பாபா, சச்சிதானந்த சாயி, சத்யரூபனே சாய்பாபா, தூய பரம்பொருள் சாயி, துவாரக மாயையில் சாயி, சுவாமி அழைப்பான் ஷீரடிக்கு. நீ வேண்டியதை தருவான் பாபா, அழைத்ததும் வருவான் பாபா, அருள்கரம் தருவான் பாபா, அன்னையாய் அணைத்திடுவான், மாத்ரு ரூபனே சாய்பாபா, ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ சாயி, ஆத்ம ஜோதியே பாபா, ஆனந்த கடலே பாபா, ஷீரடியில் கண்டோம் சாயி, சிவரூபன் சாய்பாபா, ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ சாயி. பாபா, உன் மகிமைக்கு அளவில்லையே, உன் மகிமைக்கு அளவில்லையே, யோக மலரே பாபா, புன்முக தரிசனமே பாபா, ராம ரூபனே சாய்பாபா, ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ சாயி. குருவாய் வந்தாய், அருளாய் பொழிந்தாய், தரணியில் தவமானாய், நீ தரணியில் தவமானாய், எத்தனை தவங்கள் பாபா உன்னை காண சாய்பாபா, இக்கணம் உன்னை தொழுதோம் சத்திய ரூபனே சாய்பாபா, ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ சாயி. தனமும் கல்வியும் தளர்வில்லா மனமும் நல்லவை நாளும் தரும், தினம் நல்லவை நாளும் தரும், வஞ்சனை இல்லா பாபா, நெஞ்சங்கள் எல்லாம் சாய்பாபா, ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ சாயி, ஷீரடி வாசனே நம் சாயி, ஜெகத்குருவே ஸ்ரீ சாய்பாபா, ஜெய ஜெய சாய்பாபா. நன்றி, வாழ்க வளமுடன்.